ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரோப் யூடியூப் சேனல். ஸோ நேற்று எபிசோட் பார்த்துருப்பீங்க, இருக்கிறது செம்ம எபிசோடு. பட் போன வாரம் மாதிரி இல்லைனாலும் இந்த வாரம் அருணுக்காகவே அருண் பல சிறுபடிகளுக்கும் பல விஷயங்களும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம அருண் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு, இந்த வாரத்தோட போன வாரமே மாற ஆரம்பித்தார், இந்த வாரம் அதிகமாகவே மாறினார் இந்த லேபருக்காக குரல் கொடுக்குறதுன்னு. அதனால் ஃபஸ்ட்டு ஏஞ்சும்போது கொஞ்சம் கிளாப் தட்டாங்க, அது தேவையில்லாதது. அதாவது சொல்கிறேனே, உள்ளே இருக்கவங்க இல்லைன்னா இவ்வளோ பெரிய இதுவே இருக்காதுன்னு தான் என்னோடய ஃபீலிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அது ஜெஃப்ரிக்கு கொடுத்த விஷயத்தில் செம்மையாக பண்ணாங்க. ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ ப்ராஸ் கொடுத்த இதில் வந்து செம்மையாக பண்ணாங்க. ஃபஸ்ட்டு தீபக் மாட்டி விட்டார். பட் ஃபஸ்ட்டு நீயும் சத்தியா தானே சொன்ன, நீ சொல்லு ரீசன் என்னன்னு. ரீசன் சம்மந்தமே இல்லாத மஞ்சரி வந்து கையை தட்டினாங்க, கையை தட்டினே காலை தட்டினாங்க. இது என்னது இது? அது வந்து இவர் டைல்யூட் பண்ணிட்டாரு. கரெக்டாக அந்த விஷயத்த சரி சமமாக எவ்வளோ பிரச்சனையும் போகாமல் கரெக்டாக டைல்யூட் பண்ணிட்டாரு அப்படின்னு. பட் எல்லாருமே இன்ஃபேக்ட் லேபர்ஸும் மேனேஜர்ஸும் ரெண்டு பேருமே இல்லை சார், அது வந்து மேனேஜர் சாரி கேட்டவுடனே தான் டைல்யூட் ஆச்சு அப்படின்னாங்க. ஸோ அங்கேயே மாட்டிக்கினாங்க. அது மாதிரி நிறைய செருப்படி விழுந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம லேபர் ஓரியன்ட் ஸ்கில்டு ஓரியன்ட் அப்படின்னு சொல்லி முக்கியமாக கிட்டத்தட்ட நேற்று எபிசோடே லேபர் ஓரியன்ட் ஸ்கில்டு ஓரியன்ட் அதை பற்றியே ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க. பட் என்ன நடந்ததுன்னு நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அருண் வந்து என்ன மீன் பண்ணுறாருன்னா, இது எல்லாம் நம்ம வீடு மாதிரி சொல்கிறீங்க, அதில் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதா, லேபர்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதாவது இது வீடு மாதிரி சொன்னாலும் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் விஜய் சேதுபதியோட கேள்வி. பட் இவரும் ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறார். பட் எனக்கு என்னமோ விஜய் சேதுபதி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண அர்த்தம் வந்து, அதாவது தீபக்கு அவ்வளோ கேட்கல, நீங்கள் அவ்வளோ அதை தவிர்த்திருக்கலாம் அவ்வளோதான் சொன்னார். வேறு அவரும் பேசுனதும் ரொம்ப தான் இருந்தது. லேபரை வந்து என்னது தலைக்குறைவாக பேசுன மாதிரி இது. ஸோ அவர்கிட்டே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இவரை செம்மையாக பேசுகிறது. ஸோ அதாவது என்னவென்றால், அது அருண்கிட்ட வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வீடு மாதிரி பார்க்குறதுல லேபர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. லேபர் ஓரியன்ட் ஸ்கில்டு ஓரியன்ட் அதை பற்றி தான் ஃபுல்லாக பேசுனாங்க. லேபர் ஓரியன்ட்னா அது ஒருத்தராலேயோ செய்ய முடியும். ஸ்கில்டு ஓரியன்ட்னா அது 3 பேர் தான். இன்ஃபேக்ட் குக்கிங் ஒருத்தரால் அவ்வளோ வேலை பார்க்க முடியாது. அப்படி பண்ணால் டேஸ்ட்டில் காலி, குவான்டிட்டியில் காலி. ஆனால் லேபர் ஓரியன்டில் பண்ணலாம். ஸோ அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாருன்னா, ஸ்கில்டு ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட் இருக்காதீங்க, இதெல்லாம் நம்ம குடும்பம் மாதிரி, இதை நான் என் வீடாக பார்க்குறேன் அப்படின்னு மீன் பண்ணார். ஸோ அது வந்து ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க, அதில் செம்மையாக மாட்டினார். ஸோ அதுக்கப்புறம் விஷால் வந்து தப்பாக நினச்சாராம், அதுக்கப்புறம் வந்து மாற்றிட்டார். பட் செம்மாடி. அப்புறம் இது ஃபஸ்ட் டைம் எவர் இன் பிக் பாஸ் இதெல்லாம் வந்து பேசினார், மைக்கிலலாம் வந்து பேசினார். அதை பற்றி இவர் வந்து ரொம்ப புலம்பியிருந்தாரா, மைக்கில் வந்து அங்கேயும் ஒரு பதில் கொடுத்தாரு. நேற்று அருணுக்கு விழுந்த செருப்படி இதுக்கப்புறம் பிக் பாஸ் தமிழ் வரலாறுலேயே வரக்கூடாது அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா செம்ம இது காலில் வந்து பேச அப்புறம் தான் புரிய வச்சுருக்கேன், ரொம்ப புலம்பியிருந்தார். பட் விஜய் சேதுபதியிலே சில பல குறைகள் அவர் சொன்னார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குது இந்த அவுட்டரு? ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.